தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற மனு பாக்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்லி திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஒலிம்பிக்கில் 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்ற மனு பாக்கருக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளித்தவரை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்று தந்த மனு பாக்கர் முதல்ல ஒற்றையர் பிரிவுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்ல வெண்கல பதக்கத்தை வென்று தந்திருந்தார். மேலும் இரண்டாவதாக 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இரண்டாவது வெண்கலத்தை வென்று தந்திருந்தார். இதுவரையில ஒலிம்பிக் போட்டியில 3 பதக்கங்களை இந்தியா வென்றிருக்கிறது. அதில் 2 மனு பாக்கர் வென்றிருக்கிறார். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947 ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள்ல இரட்டை பதக்கத்தை ஒரே ஒலிம்பிக் தொடர்ல வென்ற ஒரே ஒரு அத்லட் என்ற பெருமையை மனு பாக்கர் படைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக 1900 ஆண்டுல பிரிட்டிஷ் இந்தியர் ஒருவர் அத்லெட்டிக்ஸ் பிரிவுல 2 வெள்ளியை வென்றதுதான் சாதனையாக இருந்தது. முதல் மகளிர் வீராங்கனை, அதாவது மகளிர் அத்லட், மகளிர் என்ற சாதனையை படைத்திருக்கக்கூடிய மனு பாக்கர் தாயகம் திரும்பியிருக்கிறார். நியூ டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வளாகத்துல அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களது குடும்பத்தினர், பெற்றோர் மற்றும் சிறு வயதிலிருந்து அவரை ட்ரெயின் செய்த பயிற்சியாளர், அவரது ரசிகர்கள் என பல தரப்பட்டவரும் அந்த உற்சாக வரவேற்பு அவருக்கு அளித்து வருகின்றனர். ஆள் உயர மாலையை போட்டு மலர் தூவி பூங்கொத்து கொடுத்து மேலதாளங்கள் முழங்க அவர்களது தோளிலே அவரை தூக்கி வைத்து கொண்டாடி வருகின்றனர். இந்த காலையில பாரிஸ்ல இருந்து நாடு திரும்பிய, தாயகம் திரும்பிய மனு பாக்கருக்கு நியூ டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வளாகத்துல உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வீராங்கனை, அதுவும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை, ஒலிம்பிக் கெரியர்லயே த பெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் உள்ள ஒரு வீராங்கனையாக இந்த ஒலிம்பிக்கை அவர் நிறைவு செய்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் இந்த ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்து பிளாக் பியரராக மனு பாக்கர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தாயகம் திரும்பிய இன்னும் 2-3 நாட்கள்ல மீண்டும் அவர் பாரிஸ்ல இருக்கிறார் அந்த க்ளோசிங் செரிமனியில கலந்து கொள்வதற்காக. அதற்கு முன்பாக வெற்றி பெற்ற கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக அவரது பெற்றோர்களை சந்திப்பதற்காக தாயகம் திரும்பிய அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.